முக்கிய செய்தி. மதுரையில் அனுமதி இல்லாமல் 39 மழலையர் பள்ளிகள் செயல்படுவதாக பள்ளி கல்வித்துறை தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். வணக்கம் ஹரிகிருஷ்ணன். எத்தனை பள்ளிகள் பள்ளி கல்வித்துறையின் அனுமதி பெறாமல் இயங்கி வருகின்றன? எத்தனை பள்ளிகள் பள்ளி கல்வித்துறையினரிடம் அனுமதி பெற்று இயங்கி வருகின்றன என்பது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். மதுரையில் அனுமதி இல்லாமல் 39 மழலையர் பள்ளிகள் செயல்படுவதாக பள்ளி கல்வித்துறை தற்போது தகவலை தெரிவித்திருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை அன்று மதுரை KK நகரில் இருக்கக்கூடிய ஒரு மழலையர் பள்ளியில அனுமதி இல்லாமல் கோடைகால பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது. அதிலே பங்கேற்ற உத்தங்குடியைச் சேர்ந்த 4 வயது சிறுமி ஆருத்ரா பள்ளி வளாகத்தில் இருந்த அந்த தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த விவகாரத்தில் பள்ளி தாளாளர் மற்றும் உதவியாளர் ஆகிய இருவரை கைது செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வந்த நிலையில தற்போது பள்ளி கல்வித்துறை ஒரு புறம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மதுரை மாவட்டம் முழுவதும் எத்தனை பள்ளிகள் அனுமதி இல்லாமல் மழலையர் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது, அதனுடைய செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தற்போது அதனுடைய அறிக்கையின் சாராம்சங்கள் கூடிய தகவல்கள் வெளியாகிருக்கிறது. அதன்படி மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 64 மழலையர் பள்ளிகள் இயங்கி வருகிறது. இவற்றில் 25 பள்ளிகள் மட்டுமே பள்ளி கல்வித்துறையிடம் அனுமதி பெற்று இயங்கி வருவதாகவும் 39 பள்ளிகள் எந்தவித அனுமதியும் பெறாமல் விதிமீறி இயங்கி வந்தது பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் 19 பள்ளிகள் இப்போது செயல்பாட்டில் இல்லை எனவும் மீதமுள்ள 20 பள்ளிகளுக்கு இருமுறை விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியிருந்த நிலையிலும் தற்போது 3ஆம் முறையாக விளக்கம் கேட்டு பள்ளி கல்வித்துறை மூலம் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இம்முறை கடிதத்திற்கு விளக்கம் அளித்து பள்ளிக்கான உரிமம் பெறாவிட்டால் 20 பள்ளிகளையும் விரைவில் சீல் வைக்க உள்ளதாக பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் தான், அதாவது பள்ளி கல்வித்துறையுடைய நேற்று கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த ஆருத்ரா என்கிற பள்ளி சிறுமி தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததன் அடுத்த தொடர்ச்சியாகத்தான் இந்த நடவடிக்கையை பள்ளி கல்வித்துறை எடுத்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை என்பது மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் 20 பள்ளிகளும் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் பள்ளி கல்வித்துறையிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் அந்த 20 பள்ளிகளையும் மூடி சீல் வைக்க பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மதுரை உத்தங்குடியைச் சேர்ந்த அந்த மழலையர் பள்ளியிலே இந்த கோடைக்கால பயிற்சி முகாமில் உத்தங்குடியைச் சேர்ந்த அந்த ஆருத்ரா என்கிற 4 வயது சிறுமி பின்னாடி பள்ளியின் வளாகத்திற்கு பின்னாடி இருந்தக்கூடிய அந்த பகுதியில் விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தண்ணீர் தொட்டியில் விழுந்து அவர் உயிரிழந்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது அந்த பள்ளியும் மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 20 கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சி நடவடிக்கையாகத்தான் பள்ளி கல்வித்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆகவே காவல்துறை, பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட இணைந்து இது போன்ற ஒரு நடவடிக்கையை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. மதுரை மாவட்டத்தில் முழுவதுமாக ஆய்வு செய்யப்பட்டதில்தான் இந்த கணக்கீடுகள் தெரிய வந்திருப்பதாக பள்ளி கல்வித்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக 20 பள்ளிகளையும் விரைவில் அனுமதிக்காக விண்ணப்பம் செய்து அதனை ஆய்வு செய்து அந்த பள்ளிக்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அனுமதி வழங்கப்படும். அப்படி இல்லை என்றால் அந்த பள்ளிகள் மூடி சீல் வைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. சிந்து, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.